திராட்சையும் நரியும் கதைய பாத்துடலாமா? ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்ததாம். அந்த நரிக்கு திராட்சைனா ரொம்ப பிடிக்குமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்குள்ள நரி நடந்து வந்துட்டு இருந்ததாம். ஒரு தோட்டக்காரர் எப்பவுமே அவர் தோட்டத்துல திராட்சைகளை பறிச்சு அதை சாறாக்கி திராட்சைகளையும் சாறையும் விற்பாராம். இவர் எப்பவுமே ஒரு ஸ்டூல் மேல ஏறிதான் திராட்சைகளை பறிப்பாராம். பறிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு எல்லாம் விற்பாராம். இந்த நரி ஒரு நாள் அப்படியே ஒரு ஊர்ல இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்ததாம். இவர் வீட்டையும் தாண்டி நடந்து வந்ததாம். இது திராட்சை தேடிக்கிட்டே வரும்போது இந்த திராட்சை தோட்டம் அந்த நரியோட கண்ணுல பட்டுதான். பட்ட உடனே நரி என்ன பண்ணுச்சான், ஹை, எனக்கு திராட்சை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்ததாம். அவர் வச்சிருக்க அந்த ஸ்டூல் மேல தினமும் வந்து வந்து ஏறி ஏறி திராட்சைய பறிச்சுட்டே இருக்குமா. விவசாயி பார்க்கும் போதெல்லாம் திராட்சைகள் கம்மியாவே இருக்குமா. யார் இந்த திராட்சையை திருடுறான்னு தெரியலையே, எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து அவர் தோட்டத்துல யார் வராங்க அப்படின்னு பார்த்தாங்களாம். யார் வந்திருப்பா? நரி வந்துதான். நரி தினமும் திராட்சையை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததாம். சாப்பிட்ட உடனே ஒரு நாள் என்ன பண்ணாராம் விவசாயி, குச்சி எடுத்து நரிய நல்லா அடி கொடுத்தாராம். அடி கொடுத்த உடனே நரி என்ன பண்ணுச்சான், குடு குடுன்னு அடி வாங்கின வேகத்துல ஓடி போச்சான். எப்பவுமே குழந்தைகளா, எதையும் யாருக்கிட்ட இருந்தும் திருடக்கூடாது. திருடுறது முதல்ல சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அது தப்பு. நரி பாத்தீங்களா எப்படி அடி வாங்குச்சுன்னு. அதனால யாரும் யாரோட பொருளையும் எதுக்காகவும் திருடக்கூடாது.